எவ்வளோ இது 1 கிலோ மீன்? 150 ரூபா. 150. 150 ரூபாய்க்கு எத்தனை பீஸ் வந்துச்சு? எத்தனை பீஸ்லாம் தெரியாது, நான் கணக்கு பண்ணேன். இப்போ நீ தான் நான் 5 க்ளீன் பண்ண. கடையில் க்ளீன் பண்ணாமல் எடுத்துன்னு வந்துட்ட. நீ தான் க்ளீன் பண்ண. அங்கே கடையில் ஏன்டா அவங்க வெட்டுறவங்களுக்கு 20 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவுத்தின்னு வந்துட்டேன். நவுத்தின்னு வந்து இங்கே அரை மணி நேரமாக உட்காந்து க்ளீன் பண்ணுற மாயின்னு மாஞ்சிட்டு நான் நேரம் குழம்பு வச்சுட்டு இருப்பேன். நானும் தூங்கி ஏந்து பார்க்குறேன். பார்த்தா குழம்பும் காணோம், ஒன்றுத்தையும் காணோம். உட்காந்து இப்போ தான் க்ளீன் பண்ணிக்கிறேன். எனக்கு நீ பண்ணதே தெரியாது. நீ அங்கே க்ளீன் பண்ணி வாங்கின்னு வந்துட்டு நான் நினச்சிருந்தேன் ஒன்று. நான் ஏன்டி இப்படி இரு நீ? ஏய் ஓடுறா பேர் பதில் சொல்லாமல். 12 மணிக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போன நீ. 4 மணி ஆகுது இப்போ டைமு. இது வரைக்கும் அந்த சமையலும் செய்யலை, நீ சாப்பாடும் செய்யலை, மீன் குழம்பும் வைக்கல, மீனையும் வறுக்கல. காசு நீ மீன் கூட சரி கடையில் வாங்காதா, நீ போய் ஏரியில் போய் பிடிச்சின்னு வா போ. ஏரி மீன் டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நீ இனிமேட்டு ஏரியா போய் ஏரியில் போய் பிடிச்சின்னு வந்து நீ செய்கிற. நீ எனக்கு புரியுதா? ஒரு காசு கொடுத்தாங்களா? எவ்வளோ ஆச்சோ அந்த கடையில் போய் இது பண்ணின்னு மீன் வாங்கினியா? 150 ரூபா சொன்னாங்க, நான் 120 ரூபாய்க்கு வாங்கின்னு வந்தேன்னு சொன்னேன். 120 ரூபாய்க்கு வாங்கின்னு வந்தல்ல, என்ன பண்ணேன்? 20 ரூபா வெட்டுறவங்களுக்கு கொடுத்தா இதுவாயிடுறியா? 20 ரூபா மீன் வெட்டுறவங்களுக்கு கொடுத்தா இதுவாயிடுறியான்னு கேட்குறேன் நான். எது எதான் கஞ்சம் பண்ணது ஒரு விவசாயே இல்லையா? ஏன் நீ மனுஷன் சும்மா வெறி ஏற்றி பார்க்குறீங்க? சேவடங்க அதில் சங்குவதமா இருப்பார். அப்படியே வாயை திறக்க மாட்டிருப்பார். தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியான்னு எனக்கு ஒன்றும் புரியல. வேணும்னே சண்டை வருதுன்னா எப்படி சண்டை வராமல் இருக்கும்? டெய்லி சண்டை தான் வரும். ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோம், எவ்வளோ கடை இருக்குது மீன் மார்க்கெட் கடையில், எவ்வளோ பேர் வெட்டுறவங்க இருக்கிறாங்க. அந்த கடையில் இல்லை, மீன் வாங்குற இடத்துல வெட்டுறவங்க இல்லை. அந்த கடையை விட்டுட்டு வேறு கடையில் வெட்டின்னு வர வேண்டியதான். வாயை திறக்கிற பாரு, எது கேட்டாலும் அப்படியே கம்முனுங்கிற பாரு, வாயை திறக்க மாட்டுற பாரு. மற்ற டைமில் திறக்கிறல்ல வாயா, சவுண்டு விடுறல்ல மற்ற டைமில். இன்னும் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ 4 மணி ஆகிக்குதா? இன்னும் குழம்பு வைக்கிறதுக்கு நைட்டு அப்படியே ஓட்டிடுறது. அது ஏன்னா வந்து மதியம் ஒரு வேலை செய்யாமல் சோறு ஆக்கினுக்குது. அதனால் என்ன பண்ணுறது, மதியம் சோறு ஆக்கிறதில்ல. அதுக்கோசரம் என்ன பண்ணுறது, நைட்டாக சேர்த்து ஒரே வேலையாக ஆக்கிடுறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். நீ எந்தெந்த விஷயத்தில் உனக்கு எப்படி ஃபேவராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விஷயத்தில் ஃபேவராக பண்ணிக்கிற. இப்போ மீனில் வந்து ஒரு 30 ரூபா 50 ரூபா வருதா வெட்டுற காசு, அந்த காசு எடுத்து வச்சுக்கிச்சு. ஒரே ஐடியா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நீ உட்காந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சுன்னா அதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆக்குவேன். நைட்டு 10 மணிக்கு செய்வேன். அது வரையும் எவனா சாப்பிட்டாருனா சாப்பிடலன்னா எவனா சாவணும். ஒரு மீன் வாங்கின்னு வர சொன்னது தப்பு போல இருக்கு. வாங்கின்னு வந்து நம்மளே கொடுத்துட்டு இருக்கலாம். வாங்கினாடியே அப்படின்னு சொல்லிட்டு காசு குத்தம் பாரு, காசு குத்து சூனி வைக்கிற கதை கேட்டுக்கிறான். அது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.